ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவ சமூகத்திலே யாவரும் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தொடர்ந்து இடைபட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சிந்தனைக்கு ஆதாரமாக எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். The book of Matthew chapter 26 verse 41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தையை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் இந்த செய்திக்கு தலைப்பு ஜெபிப்பதற்கு சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்பதற்கு சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இந்த நாட்களிலே ஜெபத்திலே ஜெபிப்பதற்கு அநேகர் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல் திணறுகிறதான சூழ்நிலைகளுக்குள்ளாக அநேகர் காணப்படுறாங்க. அநேகர் ஜெபத்தை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ண முடியாமல் ஜெபத்தை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரை விட்டு தூரமாய், ஜெபத்தை விட்டு தூரமாய் போன ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சபைக்கு வர்றோம், சபை ஆராதனை அட்டென்ட் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவு, தனிப்பட்ட விதத்திலே நமக்கும் தேவனோடும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தனியாக ஒரு பிரைஸ் தி லார்ட் கேள்வி கேட்போம்னு சொன்னால் அநேகர் சொல்லுவோம், இல்லை பாஸ்டர், கடந்த நாட்களில் ஜெபித்தது போல இல்லை, என்னுடைய ஜெபம் அதிகமாய் குறைந்து போனது, இப்போ என்னால் ஜெபிக்கவே முடியலை அப்படி சொல்லி அநேகர் நாம் ஒருவேளை ஜெபத்தை விட்டு தூரமாய் சென்றிருக்கிற காரியத்தை சொல்லுவோம். ஆனால் ஒரு சிலர் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபத்தில் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், சத்துருவானவன் நம்மை ஜெபிக்க வைக்கும்படியாக அவன் விரும்பவே மாட்டான். ஜெபத்தை தூரப்படுத்தும்படியாகவே அவன் விரும்புவான். அப்போ நம்முடைய ஜெபம் குறைந்து போனால் பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனைகள் வரும்போது நம்மால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. ஆகையால் ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை விட்டு தூரம் போனவர்களாய், அல்லது ஜெபம் குறைந்து போனவர்களாய், இல்லை ஜெபிக்க முடியாதவர்களாய் நாம் இருப்போம்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து சொல்ல வேண்டும். நம்முடைய ஜெபத்தை இன்னும் புதுப்பிக்கிறவர்களாய் நாம் மாற்ற வேண்டும். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்த கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் போது இயேசு அழகா சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு மரிக்கும்படியாக அல்லது இயேசுவின் மரணத்தின் காலகட்டங்கள் வரும்போது அவர் தன்னுடைய சீஷர்களிலே 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 பேரை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திலே சென்று அவர் வியாகுலப்பட ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த 3 பேரை நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அம்பு எய்கிற தூரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு பகுதியிலே சொல்லும் போது பிரைஸ் தி லார்ட், அவருடைய வியர்வையின் துவாரம் வழியாய் இரத்தம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய வியாகுலத்தின் உச்சம் காணப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர் திரும்பி வந்து இங்கே பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்காதபடிக்கு ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க, எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த வேளையில் தான் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி அவர் மறுபடியும் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். மறுபடியும் வந்து பார்க்கிறாரு, மறுபடியும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் சோர்ந்து போன நிலைமையிலே அவர்களுக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஜெபத்திலே சோர்ந்து போனவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போவதே இல்லை. அல்லேலூயா.
ஜெபிக்கிறவர்களுக்கு போராட்டம் வரலாம், ஜெபிக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வரலாம். ஆனால் அவருடைய முடிவு தோல்வி அல்ல, முடிவு ஜெயமாகவே மாறும். அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகள் மறந்து போயிடக்கூடாது. பாருங்க, சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவருக்குள்ள நம்ம அடுக்க இன்னும் சில போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்கள், அந்த தோல்விகள் நம்மை தோற்று போக பண்ணும்படியாய் அல்ல, பிரைஸ் தி லார்ட், அது சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியாய் பிசாசான் கொண்டு வருகிற தந்திரங்களாய் இருக்கும். ஆகையால் உன்னை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் நிச்சயமாய் ஒரு மனுஷனை தோற்று போக பண்ணாது, ஜெபம் நிச்சயமாய் அவனை ஜெயம் எடுக்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதில் பாப்பா நகர் ஏரியாவில் நம்முடைய கிருஷ்ணா சிஸ்டர், அவங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பம், முக்கியமாய் இந்த ஏரியாவில் எல்லாம் சில குறிப்புகள் எடுக்க, நபர்களை குறித்து குறிப்புகள் எடுக்கிறதான ஒரு சகோதரி. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க அம்மா ஒரு சிறு ஆக்சிடென்ட்னால அவங்களுடைய தலையில் காயம் ஏற்பட்டு ஆப்ரேட் பண்ணப்பட்டு மிகுந்த வேதனையோடு அவங்க காணப்பட்டுட்டு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மறுபடியும் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொன்னாங்களாம், பிரைஸ் தி லார்ட், மறுபடியும் அந்த தலையில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்கிறது, மறுபடியும் அந்த பிளேஸ் ஓப்பன் பண்ணணும், இவங்க சரியான ஒரு லெவலில் போகணும்னு சொன்னால் இப்படி ஆகணும்னு சொல்லும்போது அந்த சகோதரி மிகுந்த கதறலோடு கிருஷ்ணா அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் உங்களுக்காக சிஸ்டர் கிருஷ்ணா அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்ட்டையும் ஒரு கால் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி எனக்கு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சில வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிரிட்டிக்கலாக இருக்கு, மிகுந்த வேதனையாக இருக்கு பாஸ்டர், அது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க அதிகமாக ஜெபிக்க சொல்ல ஆரம்பித்தாங்க. பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் ஜெபித்தோம், சோர்ந்து போகல. அந்த சகோதரிக்கு ஒரு என்கரேஜ் பண்றதான வார்த்தைகளை சொன்னோம், சோர்ந்து போக வேண்டாம்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். நேற்றைய தினத்தில் செய்தி பாருங்க, டாக்டர்கள் சொன்னார்களாம், மிராக்கிள் நடந்திருக்கு, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் அற்புதம் செய்தார். பாருங்க, டாக்டர் சொன்னாங்க மிராக்கிள் நடந்திருக்கு, ஆபரேஷன் செய்ய வேண்டிய தேவையில்லை, இப்படி ஒரு சம்பவங்களை நாங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ சகோதரனுடைய நிலைமையை பார்க்கும்போது வித்தியாசமாய் மாற்றப்பட்டிருக்கு. பாருங்க, ஜெபம் ஒரு காலம் தோற்று போவதில்லை, நாம் விசுவாசத்தில் இன்னும் வளரும்படியாய் ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஜெபத்திலே சோர்ந்து போன நிலைமையிலே நாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நம்மாலே ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்ட நிலைமையிலே நாம் தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், இல்ல ஜெபிக்க முடியாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே அந்த தடைகளை உடைத்தெறிந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய் நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கும் போது இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். வாசிமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே
தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் கர்த்தர் இருப்பாரோ? அல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்? தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷனை மதியாதவர். அவரெல்லாம் ஒரு நியாயாதிபதியா இருக்கார். பாருங்க, தேவனுக்கு பயப்படுறதில்ல, மனுஷனை மதிக்கிறதில்ல. இந்த நியாயாதிபதி கிட்ட ஒரு விதவை, ஏழை விதவை போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை ஒன்று தீர்த்து தரணும் அப்படி சொல்றாங்க. அவரு தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷனை மதியாதவர். இந்த சகோதரி ஏழையான ஒரு லேடி. அப்ப நான் நினைக்கிறேன், இன்னும் துச்சமா பார்த்திருப்பாங்க, சாதாரணமா பார்த்திருப்பாரு. சாதாரணமா அந்த ஏழையான விதவையை நினைச்சிருப்பாரு பாருங்க. ஆனா அந்த ஏழையான விதவை விடவே இல்லை. ஒரு நாள் போறாங்க, 2 நாள் போறாங்க, 3 நாள் போறாங்க. திரும்ப 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 அந்த ஏழையான விதவை அந்த நியாயாதிபதியிடத்திலே சொல்லும் போது, இப்பொழுது அந்த நியாயாதிபதிக்கு ஒன்று வருது, என்ன வருது? நான் மனுஷனை மதியாதவன், நான் தேவனுக்கு பயப்படாதவன். ஆனா இந்த லேடி வந்து திரும்ப திரும்ப வந்து என்னை தொந்தரவு பண்றாளே, என்னை அலட்டி கொள்ளாது இருக்கும்படி நான் உதவி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அற்புதம் அந்த இடத்துல உதவி செய்கிறவனா இருக்கிறான்னு சொன்னா பாருங்க, மனுஷனை மதியாத, தேவனுக்கு பயப்படாத அந்த மனுஷனுக்கு ஒரு இரக்க குணம் வருதுன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நாம் காத்திருப்போமே என்று சொன்னால், தேவன் நமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அற்புதமாய் செய்து நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள் சில காலதாமதங்கள் ஆகலாம், சில காரியங்கள் நமக்கு கைகூடி வராதது போல இருக்கலாம், சில காரியங்கள்ல நான் என்ன செய்வதுன்னு சொல்லி திணறி போகிறவளா இருக்கலாம். கவலைப்படக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் அப்ளிகேஷன் வச்சிட்டோம்னு சொன்னா திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் என்னமாய் முடிவடையும்? இந்த காரியத்திற்கு உம்முடைய பதில் என்ன? நீ இந்த காரியத்தில் எனக்கு இரக்கம் செய்யணும், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க 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 நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும். நம்முடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும்படியாய் கர்த்தராலே கிரியை செய்ய முடியும். ஆகையால் தேவ பிள்ளைகள் நாம் ஒரு காலம் சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் சோர்ந்து போன நிலைமையிலே, ஜெபம் குறைந்து போன நிலைமையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என் சோர்வை மாற்றி என்னுடைய ஜெபத்திலே இன்னும் வளர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பழையது போல நான் ஜெபிக்க வேண்டும், நான் முன்பு ஜெபித்தது போல நான் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய ஜெப குறைவு இருக்குமே என்று சொன்னால், என் ஜெப குறைவு மாற வேண்டும். நான் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிற அந்த சுபாவம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபம் ஒரு காலம் தோற்று போகாது. ஜெபம் எப்பொழுதும் வெற்றி அடைய செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த இடத்துல இந்த நாளிலே பிரைஸ் தி லார்ட் சோர்ந்து போகாமல் ஜெபித்த ஒரு 3 நபர்களை உங்கள் மத்தியிலே குறிப்பாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், the book of Luke. முதலாவது the book of Luke chapter 18, 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 43வது வசனம் வரைக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 36 முதல் 43. the book of Luke chapter 18 verse from 36 to 43. வாசிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அந்த பர்திமேயு குருடன் கேட்டு, இது என்ன என்று விசாரித்தான். வாசிங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்பொழுது இந்த குருடன் ஒரு ஜெபத்தை செய்கிறான். வழி அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதான அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது, 35ஆம் வசனத்தில் பாருங்க, எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
பாருங்க, மத்தேயுல சொல்லும்போது பர்திமேயு என்று சொல்லப்பட்ட குருடன், பிரைஸ் தி லார்ட், அந்த குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இந்த குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது அதிகமான ஜனங்கள் போறாங்க. நான் நினைக்கிறேன் ஜனங்கள் அதிகமா போகும்போது இன்னும் காசு என்ன பண்ணுது, விழுந்துகிட்டே இருக்கு. இவர் கேட்கிறாரு, யார் நடந்து போறாங்க, ஏன் இவ்வளவு ஜனங்கள் நடந்து போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது பாருங்க, அப்போது நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இப்போ இயேசு இந்த வழியா போறாருன்னு சொன்ன உடனே இயேசுவை நோக்கி ஒரு ஜெபத்தை இந்த பர்திமேயு குருடன் ஏறெடுக்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த குருடன் சொல்றாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே சத்தமிட்டு அழைக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய ஜெபம் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கிறார். ஏனென்றால் இயேசுவை குறித்து ஒருவேளை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயமான காரியங்களை செய்கிறவர், பலவீனத்திலே வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், இயேசுவினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டதான இந்த பர்திமேயு குருடன் சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் அந்த இடத்திலே சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்தை அவர் செய்கிறார், ஜெபத்தை அவர் செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஜெபம் செய்கிற மனுஷனை யார் தடுக்கிறா பாருங்க, முன்னடப்பவர்கள். முன்னடப்பவர்கள் சொன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறவங்க. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாஸை ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக வர்றவங்களை தூக்கி எல்லாம் வீசிடுவாங்க. இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம். முன்னடப்பவர்கள் தன்னுடைய பாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முன்னடப்பவங்க, நீ பிச்சைக்காரப்பா, உனக்கு கண்ணு தெரியாதவன், நீ இப்படிதான் வாழணும், உன் வாழ்க்கையில வளரையெல்லாம் கூடாது, நீ இப்படிதான் உன் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும், நீ பிச்சை எடுத்துதான் வாழணும்னு சொல்லி முன்னடப்பவர்கள் அவருடைய ஜெபத்தை தடை செய்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஜெபிக்க கூடாது, நீ எல்லாம் ஜெபிச்செல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடைக்காது, நீ ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு, அதுக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு ஒரு தாளந்து வேணும், இவங்க ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும்னு சொல்லி சில நேரங்களிலே ஜெபத்தை தடை செய்யும்படியாய் ஒரு சிலர் செயல்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லும்போது, என் நாமத்தினாலே நீ எவைகளை கேட்டாலும் அவைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏழையனோ பணக்காரனோ கிடையாது. ஆண்டவருக்கு படித்தவனோ படிக்காதவனோ கிடையாது. ஆண்டவருக்கு அழகானவங்கனோ அசிங்கமானவங்கனோ கிடையாது. ஆண்டவருக்கு இந்த குலத்தின் மக்கள்னோ இந்த குலத்தின் மக்கள்னோ கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, உண்மையான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் தேவ பிள்ளைகள் எனக்காக என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லும்போது சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இவங்க தான் வாங்க, இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லல. பாருங்க, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய இயேசு பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. அவர் பிரைஸ் தி லார்ட் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆகையால் முன்னடப்பவர்கள் நீ பேசாம இரு, நீ பேசாம இருன்னு சொல்லி பல நேரத்திலும் அந்த பர்திமேயு குருடனை தடுத்த வேளையிலே அவனுடைய வாய் சும்மா இருக்கவே இல்லை. இயேசுவிடத்திலே ஜெபித்த ஜெபத்தை சொல்லுவதற்கு சோர்ந்து போகல. முன்னடப்பவர்கள் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்றாங்களே, சரி நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியா விட்டுடுவோம்னு சொல்லிட்டு அமைதியாவும் இருக்கல. இன்னும் வசனம் சொல்லுது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இன்னும் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது வீட்டில் ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும், இன்னையிலிருந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கணும், இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லி தீர்மானம் எடுத்து
நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னு, ஜெபம் பண்ணும்போது ஒரு டைரி நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பிரேயர் டைரி. யார் யாரெல்லாம் அந்த பிரேயர் டைரி வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரேயர் டைரி இல்லாதவங்க இன்னையிலேருந்து ஒரு பிரேயர் டைரி நீ எடுக்கணும். ஏன்னா ஜெபிக்கணும்னாலே பிரேயர் டைரி ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா, பிரைஸ் தி லார்ட், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் டைரி வச்சிருப்பாங்க. பர்சனல், இன்னைக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சு, அன்னைக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சு, நிறைய பேர் அந்த பர்சனல் டைரியில் நிறைய பேர் மாட்டிடுவாங்க. இருக்கட்டும். ஆனால் பிரேயர் டைரி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது அவங்க நினைப்பாங்க, பரவாயில்ல 1 மணி நேரம் ஆயிருக்குய்யா அப்படி சொல்லிட்டு வாட்ச் பார்த்தா எப்படி இருக்கும், 10 நிமிஷம் தான் போயிருக்கும். என்னடா தோத்திரம் 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 சொல்லிட்டு இத்தனை நேரம் பேசுகிறோம், ஆனால் 10 நிமிஷம் தானே போயிருக்கு அப்படி சொன்னால் பாருங்க. இதற்காக தான் சொல்ல ஒரு பிரேயர் டைரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு சொன்னால், இந்த பிரேயர் டைரியில் பிரைஸ் தி லார்ட் முதலாவது அதுக்கு பேரே ஜெப குறிப்புகள் டைரின்னு எழுதி வச்சுக்கணும். ஜெப குறிப்புகள் டைரின்னு வச்சுட்டு முதலாவது என்ன பண்ணணும்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்கான பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதணும். எனக்காக, என் அப்பா அம்மாவுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, இல்லைன்னா என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்காக, என்னுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, என் அக்காவுக்காக, தங்கச்சிக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரட்சிப்புக்காக இந்த காரியங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபைக்காக, ஊழியருக்காக, சபையின் விசுவாச மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் பிரேயர் டைரியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சில நபர்கள் நம்முடைய சபையில் பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படிதானே? அவங்களுடைய பெயர்களை இந்த பிரேயர் டைரியில் கொண்டு வரணும். சபைக்கு வரும்போதும் அந்த பிரேயர் டைரியை கொண்டு வரணும். இப்படி ஜெப விண்ணப்பங்கள் சொல்லும் போது அந்த பிரேயர் டைரியில் எழுதணும். தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கணும், நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பை டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கணும். இப்போ பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆகுது, அதிகமாக ஆரம்பிக்குது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சபையில் 20 கிலோமீட்டர் ரேடியஸில் காணப்படுகிற கிராமங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லை, இந்த ஜெப விண்ணப்பங்களை கொண்டு வரணும். மலைவாழ் மக்கள் மத்தியில் உள்ளதான ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேவ சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் ஆமா ஜெபம் பண்ணிடுறோம் பிரதர் அப்படி சொல்லிடுவோம். 2 நாள் தாண்டிட்டு அவங்க சொல்லுவாங்க, தேங்க்யூ பிரதர், இந்த நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை யார் கேட்டா? ஆண்டவர் கேட்டாரு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு சொன்னா, ஓ அப்படி ஒரு ஜெபம் சொன்னீங்களோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. ஏன்னா டைரியில் எழுதி வைக்கல. பாருங்க, உங்களை நம்பி ஒரு ஜெப விண்ணப்பத்தை சொல்றாங்கன்னா அந்த ஜெப விண்ணப்பத்தை நீங்க என்ன பண்ணணும், டைரியில் எழுதி வச்சு இப்போ நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 50 பிரேயர் ரிக்வெஸ்ட் 100 பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு உங்க ஜெப டைரி ஃபில் ஆகி வந்திருக்கும். இப்போ நீங்க அந்த ஜெப டைரியை உங்க ஜெபத்திற்கு முன்பாக நீங்க முழங்கால் படி போட்டிருக்கிற இடத்துக்கு முன்பாக ஓபன் பண்ணி வச்சுட்டு பிரைஸ் தி லார்ட் முதல்ல ஒரு 2 பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஒப்புரவாகி தேவனோடு ஐக்கியப்பட்டு நாம் பரிசுத்தமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைக்காய் ஜெபிக்கிறேன், எங்க ஊழியருக்காய் ஜெபிக்கிறேன், எங்க ஊழியர் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன், இந்த விசுவாசிக்காய் ஜெபிக்கிறேன், இந்த கஷ்டப்படுற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காய் ஜெபிக்க 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 இப்போ 1 மணி நேரம் பத்தாது, 2 மணி நேரம் போதாது, 3 மணி நேரம் போதாது. ஜெபிப்பதற்கு பிரைஸ் தி லார்ட் இன்னும் நேரம் வேணும் என்கிற நிலைமையிலேயே நாம் மாற்றப்படுவோம். ஜெபத்திலே சோர்ந்து போக மாட்டோம். தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப டைரி எல்லாருக்கும் தேவை. இனி வர்ற நாட்களில் நான் கேட்பேன், யாரெல்லாம் ஜெப டைரி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா தயவு செய்து நீங்க ஜெப டைரி ஒன்று நீங்க என்ன பண்ணுங்க, மேக் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 200 பேஜ் புக்ஸை வாங்கி அது ஒரு 100 பேஜ் ஒரு நோட்டு புக்கை வாங்கி அதை ஒரு டைரி அதை ஒரு ஜெப குறிப்பை வைத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிறவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த பர்திமேயு குருடன் இப்பொழுது இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்.
இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க இந்த குருடனை பாருங்க, முன் நடப்பவர்கள் நீ பேசாமல் இரு பேசாமல் இரு என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் பாருங்க, மனுஷங்க பேசாம இரு பேசாம இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அப்படி சொல்லுகிறவர் அல்ல. வாசிங்க, அந்த வேத பகுதிக்குள்ள வாங்க. பிரைஸ் தி லார்ட். 38 இருந்து வாசிங்க. அவனோ 38 வாசிமா. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ சத்தம் குறைக்கல, சத்தத்தை இன்னும் கூட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு ஒரு தடை வருதுன்னு சொன்னா அந்த தடையை உடைத்து எறிந்து விட்டு நம்முடைய ஜெபத்தை இன்னும் கூட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்போ சகோதரர் ஜான் சத்துமா ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய திருமண காரியங்களுக்கான விஷயங்கள் வரும்போது சில தடைகள், சில போராட்டங்கள் வந்துச்சு, சில பலவீனங்கள் வந்துச்சு. பாருங்க, ஜெபத்தை இன்னும் கூட்ட கூட்ட வீட்டிலே விடுதலையை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஒன்று சொல்லணும். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண எனக்கு போராட்டமா வந்துகிட்டே இருக்கு, நான் ஜெபம் பண்ண எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஜெபம் பண்ண போராட்டம், ஜெபம் பண்ண பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நாம் அதுல சோர்ந்து போகும்படியா அல்ல, பிசாசு அதுல வெட்கப்பட்டு போகிறான். அல்லேலூயா. பிசாசு அதிலே வெட்கப்பட்டு போகிறான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதனால பிசாசு அவனால முடிஞ்ச அளவுக்குள்ளதான போராட்டங்களை கொடுப்பான். ஆனால் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஜெபம் நம்ம இன்னும் அதிகமாய் கூட்டும் போது, ஆவிக்குரிய பாதையில இன்னும் வளரும் போது, கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் நம்ம பிரயாசப்படும்படியாய் செயல்பட ஆரம்பிக்கும் போது, போராட்டம் வருதுன்னு சொன்னா, சோதனைகள் வருதுன்னு சொன்னா, சோறு வருதுன்னு சொன்னா, சில பலவீனங்கள் வருதுன்னு சொன்னா, சில கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னா, நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல, நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளரும்படியாகவே கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், நடத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு என்ன பண்ணாரு? இப்ப முன் நடக்கிறவங்க எல்லாரும் நீ ஜெபம் பண்ண கூடாது, நீ பாவி, நீ கண்ணு தெரியாதவன், நீ பிச்சைக்காரன், பாருங்க கேவலமா பேசுறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, முன்னடப்போல் பேசுறாங்க. ஆனா இயேசு அந்த குருடனுக்காக, பர்த்திமேயு குருடனுக்காக, அந்த பார்வை இல்லாத மனுஷனுக்காக, தன்னை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஏழையான மனுஷனுக்காக இயேசு நின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நம்மை சோர்வடைய பண்ணுகிறவர் அல்ல, இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயேசு நின்று வாசிமா அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? அந்த பையனை கூட்டுவாங்கன்றார். அந்த மகன் என்ன பண்ணுங்க? இப்ப அவன் யாரு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? முன்னடப்பவுள்ள என்ன பண்றாங்க? யாரு அதட்டுனாங்களோ, யாரு கேவலமா பேசுனாங்களோ, யாரு பேசாம சொன்னாங்களோ, அவங்க கையை பிடிச்சு தூக்கிட்டு என்ன பண்றாங்க பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாய் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு நின்னுட்டு இயேசு நினைச்சா திரும்ப வந்திருக்கலாம். பாருங்க, இப்ப முன்னடப்பவர்கள் இப்படிப்பட்டதான தடையான காரியங்களை செய்வதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப இயேசு சொல்றாரு, அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் சொல்லி வரும்போது இந்த முன்னடப்பவர்கள் அவனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது வாசிங்க. அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். வேற எதையுமே கேட்கல. ஆண்டவரே எனக்கு டெய்லி சாப்பாடு தாங்க, எனக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் எனக்கு தந்தா போதும், நான் இங்க வர வேண்டிய தேவையில்லை, நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை கேவலமா சொல்றாங்க, பிச்சைக்காரன்னு பேசுறாங்க, என்ன ஆண்டவரை கூப்பிட்டா கூட கூப்பிடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லல. பாருங்க,
தன்னுடைய என்ன தேவையோ அதை தேவ சமூகத்தில் சுருக்கமாய் சொல்கிறார். சொல்றாரு, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, வாசிங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இப்ப யார் நிக்கிறா? முன்னடப்பவர்கள் நிக்கிறாங்க, தடை செஞ்சவங்க நிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, தடை செஞ்சவங்க நிக்கிறாங்க, ஏளனமா பார்த்தவங்க நிக்கிறாங்க. இப்போது நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி இயேசு சொன்ன நேரத்தில் பார்வை அடைவாயாக என்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பார்வை வந்தது. அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பர்திமேயு குருடன் ஜெபத்திலே சோர்ந்து போகல. முன்னடப்பவர்கள் அவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள், ஆனால் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் வாசிச்சோம், 41ஆம் சங்கீதம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. 41ஆம் சங்கீதம் 1ல இருந்து வாசிமா. சங்கீதம் 41ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை யார் தாங்குவா? கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். பாருங்க, முன்னடப்பவர்கள் எல்லாரும் விரோதமா பேசுறாங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அடுத்த வசனம், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு, பார்த்த பிறகு தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு, படுத்த அவர் சாப்பிடுறாரு, கொஞ்சம் சாப்பிடுறாரு, பேசுறாரு. வெளியில போய் என்ன பண்றாங்க? சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்கிறாரு. அடுத்த ஆளு அடையாளம் இப்ப கண்டுக்கிறது இல்லை. என்னமோ 1-2 நாள் தான் ஆளுன்னு ஆகும், ஜீவிப்பான் போல தான் இருக்கு. பாருங்க, வெளியில போய் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, வெளியில தெருவில போய் அதை தூற்றி திரிகிறான். பாருங்க, மனுஷங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. யாருன்னு சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். யார் சொல்றா? என் பிராண சிநேகிதனோ, நான் நம்பினவனோ, என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனோ என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒரு வியாதி, ஒரு போராட்டம்னு சொன்னால் யாரும் சந்தோஷப்படவே கூடாது. ஒருத்தங்க ஒரு ஜெப விண்ணப்பத்தை சொன்னாங்கன்னா, ஆமாம் இவனுக்கு வேணும், கொஞ்சம் ஆட்டமாக ஆடினா இவனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்லவே கூடாது. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்போதுமே பிரைஸ் தி லார்ட், அதாவது மன்னிக்கிற சுபாவம் உள்ளவளாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே பிரைஸ் தி லார்ட் சகித்து போகிறவளாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புறாங்கன்னு சொன்னா, பேசுறாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு காலம் அவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. நாம் சகித்து போகிறவளா இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது சொல்ல பாருங்க, என் பிராண சிநேகிதனோ, நான் நம்பினவனோ, என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனோ என் மேல் குதிகாலை தூக்கினான். அடுத்த வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கும் பர்திமேயு குருடனாவே இருந்தார், பிச்சைக்காரனா இருந்தார்.
போற வார மக்கள்கிட்ட சாப்பாடு வாங்கும்படியாக காசு கேட்டவராக இருந்தார். ஆனால் இயேசு வந்தபோது, இயேசுவை திரும்ப 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 அழைத்த போது, ஜெபித்த போது, இயேசு அவனை சோர்ந்து போக பண்ணல, அவனு சோர்ந்து போகல. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரண அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இரண்டாவது சோர்ந்து போகாத மனுஷன் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இந்த இடத்துல தானியேல் எருசலேமிலிருந்து அடிமையாய் பிடிக்கப்பட்டு பாபிலோனிலே காணப்படும் போது இவர் ஒரு ஞானமுள்ள மனுஷனா இருந்தபடியினால் அவர் ஒரு விசேஷித்த அதிகாரியாய் தரியு ராஜா அந்த இடத்திலே அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறார். பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் எப்போதுமே சில போராட்டங்களை சந்திச்சு ஆகணும். பாருங்க, இந்த சூழ்நிலையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வரும்போது அவரு கீழே இருந்தவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இந்த தானியேலை எப்படியாவது வீழ்த்தணும், எப்படி அழிக்கிறது, இந்த தானியேலை எப்படி கொல்றது, என்ன சதி திட்டம் தீட்டினால் இந்த தானியேல் அழிக்கப்படுவான் என்று சொல்லி அவங்க சிந்திச்சாங்க. தானியேலை வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணும்போது தானியேல் தினமும் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த பிரைஸ் தி லார்ட் தன்மை உடைய மனுஷனாய் காணப்படுகிறான் என்பதை அந்த தேசத்தின் ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். முக்கியமாக கீழே இருக்கிறவங்க புரிந்து கொள்கிறாங்க. அப்போ தேவனை பற்றிய விஷயத்தில் இவனை வீழ்த்தலாம் என்று சொல்லி, ஜெபிக்கிற ஜெபத்தில் இவனை வீழ்த்தலாம் என்று சொல்லி, ஜெபத்தின் மூலமாய் இவனை வீழ்த்தலாம் என்று சொல்லி இவன் சிந்திச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா நீர் ரொம்ப நல்லவரே, நீர் இன்னும் வாழ்க, ராஜாவாகிய உம்மை தவிர யாராவது வேற தெய்வங்களை ஆராதித்தாங்கன்னு சொன்னா, அதாவது அவங்க சிங்க கெபியில தூக்கி போடணும், 30 நாளளவும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம்னு சொல்லும் போது ராஜாவுக்கு உள்ளம் குளிர்ந்துச்சு. இந்த சதி திட்டத்தை இவங்க செய்யறாங்கிற விஷயம் ராஜாவுக்கு தெரியல, தரியு ராஜாவுக்கு தெரியல. இப்போ ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, 30 நாளளவும் என்னை தவிர வேறு யாரையாவது வணங்குகிறாங்கன்னு சொன்னா, வேற ஏதாவது தெய்வத்தை கும்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்க சிங்க கெபியில தூக்கி வீசப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தையும் ராஜா பிறப்பித்தார். இப்பதான் சொல்றாரு, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும், அல்லேலூயா, சட்டம் பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்த போதிலும் பிரைஸ் தி லார்ட் ஜெபத்தில் சோர்ந்து போகவே இல்லை. சிங்க கெபி எனக்கு வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, என் தேவனை ஆராதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன், ஜெபிப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுத்து, பிரைஸ் தி லார்ட், இதுலயும் மறைஞ்சிருந்து ஜெபம் பண்ணுவோம், யாருக்கு தெரியாம இருந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி இல்ல, நீ பாக்குறேன்னா பாத்துக்கோ, நீ நான் ஜெபிக்கிறத பார்க்கணும், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி எருசலேமுக்கு நேராய் தன் மேல் வீட்டறையிலே பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையோ தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தான் தானியேல். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, அதுல ஒரு வார்த்தை 11 மறுபடியும் வாசிங்க. 11 வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அப்படினே பாருங்க, நமக்கு ஒரு சிலர்னா ஜெபம் பண்றதை விட்டு விட வேண்டாம், சரி பரவாயில்லை, எதுக்கு வம்பு, அவங்களுக்கு தெரியாம கதவெல்லாம் பூட்டிட்டு நம்ம உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தந்திரம் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு நம்ம மேபி திங்க் பண்ணுவோம். ஆனால் தானியேலுக்கு அப்படி இல்லை.
சிங்க கெபி வந்தாலும் பரவாயில்லையா, நான் மரிச்சு போனாலும் பரவாயில்லை, என் ஜபத்தை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி ஜபம் பண்ணுகிறதான காரியத்தை இவங்க கண்டு நேர ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, ஸ்கூலில் படிக்கிற இடங்கள்ல இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்க, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. பொதுவாக நான் பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மாதிரி பாஸ்டர் அவன் இப்படி பாஸ்டர் அவன் இப்படி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்படி யாராவது என்கிட்ட போட்டு கொடுக்க மாதிரி வந்தாங்கன்னா அவங்க நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு வேண்டி தான் போட்டு கொடுக்குறாங்க, எனக்கு தெரியும். இதனால் நான் போட்டு கொடுக்குறவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். இவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட என்ன பண்ணுறான், சாதகமாக பெற்றுக்கொள்ளும்படியாதான் இவன் போட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனவே இருக்கட்டும். இப்போ ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, தரியு ராஜா கிட்ட போய், ராஜாவே பாருங்க 30 நாள் அளவோ உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் தானியேல் என்ன பண்றாரு, அவர் தன் தேவனை நோக்கி அவர் என்ன முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்றாருன்னு சொன்னப்பதான் இப்பதான் ராஜாவுக்கு புரியுது, பிரைஸ் தி லார்ட், யாருக்கு விரோதமாய் திட்டம் தீட்டப்பட்ட திட்டம் பாருங்க. பாருங்க, தானியேலை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, தானியேலை சிங்க கெபியிலே போட வேண்டும் என்று சொல்லி ராஜா பிரைஸ் தி லார்ட் இப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறார். ஆனால் ராஜாவால் கூட ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது, தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே ராஜா மிகுந்த வருத்தம் அடைந்தாலும் தானியேலை சிங்க கெபியிலே போடும்படியாக ராஜா கட்டளையை பிறப்பித்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 16ஆம் வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு தானியேலை பற்றி நல்லா தெரியும். இவன் உண்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அது சொல்றாரு, நீ இப்ப என்னால கூட காப்பாற்ற முடியாதுப்பா, ஆனா நீ ஜெபத்துல சோர்ந்து போகாம இருந்ததுனால நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற மேலான அதிகாரிகளுக்கு கூட நம்மளை காப்பாற்ற முடியாம இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாலே நிச்சயமாய் நம்மை காப்பாற்ற முடியும். நாம் நம்புகிற தேவர்களாலே மனுஷர்களாலே ஒருவேளை நம்மை காப்பாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாலே நிச்சயமாய் நம்மை காப்பாற்ற முடியும். தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கணும், தேவ பிள்ளைகள் நம்பணும். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, ஜீவனுள்ள தேவனாலே காப்பாற்ற சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பா. எங்க தூக்கி போட்டுட்டு, சிங்க கெபியில தூக்கி போட்டுட்டு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பான்னு சொல்லி சொல்றாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதின் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுதும் போஜனம் பண்ணாமலும், அவருக்கு என்ன முடியல, ராஜாவுக்கு சாப்பாடு இறங்கல. வாசிங்க. கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். வாசிங்க. அவனுக்கு நித்திரையும் வராமல் ராத்திரி ராஜாவுக்கு என்ன வரல, தூக்கமும் வரல. பாருங்க, ஏன்னா தானியேலை அவ்வளவு நேசிக்கிறாரு. ஆனா தானியேலை காப்பாற்ற யாரால முடியல, ராஜாவால கூட முடியல. இப்போ வாசிங்க அடுத்த வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது, ராத்திரி தூக்கி போட்டுட்டு இப்போ ராத்திரி தூங்கல, சாப்பிடல. இப்போ மாம்சீகமா மனுஷீகமா பார்த்தோம்னு சொன்னா தானியேல் எப்போவோ சிங்கத்துக்கு வாய்க்கு என்ன பண்ணிருக்கணும், இறை ஆயிருக்கணும். அப்படின்னு தானியேல் எப்போவோ செத்துருக்கணும், எலும்பை எல்லாம் நொறுக்கி போட்டிருக்கணும். ஆனா காலமே கிழக்கு வெளுக்கும் போது வாசிங்க, ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது வாசிங்க, துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, இப்ப யாரை கூப்பிடுறாரு, தானியேல் விசுவாசம், ராஜா விசுவாசம் பாருங்க.
மனுஷிகமா பார்த்தோன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிக்கணும், தானியேல் செத்து போயிருக்கணும். இப்ப கூப்பிட்டா என்ன ஆகாது, தானியேல் சத்தம் கொடுக்கவே மாட்டார். ஆனா ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தானியேல் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தானியேல் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அற்புதத்தை செய்ய தேவனாலே முடியும் என்று சொல்லி இந்த தரியு ராஜா தேவனை விசுவாசித்தவனாயிருந்தான். அல்லேலூயா. ஜெபத்திலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. சில நேரங்களில் சில போராட்டங்கள் வரும், சில நிந்தைகள் வரும், சில அவமானங்கள் வரும், சில சூழ்ச்சிகள் வரும், சில தந்திரங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தோ நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாசிங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ ஒரு சத்தம் யாரு கேக்குது? சத்தம் போட்டு இவர் சொல்ல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நம்ம ஆளு கொரட்டை போட்டு தூக்கம். எங்க சிங்க கேபிக்குள்ள காசு கொடுக்காம நல்ல லெதர் என்ன துணிக்குள்ள தூங்குற மாதிரி அவர் சிங்கங்களுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்னடா சத்தம் கேட்க நீ முழிச்சு பார்த்தாருன்னா ராஜாவின் சத்தம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய அழகு. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா நீர்லாம் ஒரு மனுஷன், ஐயா நீ ராத்திரி சிங்க கேபில தூக்கி போட்டுட்டு இப்ப கால வந்து இருக்கியா செத்தியான்னு பார்க்க வந்திருக்கிறா. அப்படி என்ன பண்ணல, கேட்கல, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா. மேலான அதிகாரத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நாம் நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். ஒருவேளை சிங்கத்தின் கேபில தூக்கி போடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கட்டும், பரவாயில்ல, அவரு கொடுக்க வேண்டிய மரியாதையை தானியேல் கொடுக்கிறாரு. சொல்ல, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இன்னும் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. ஏனென்றால் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நான் அவருடைய சமூகத்திலே நான் ஆராதிப்பதற்கு சோர்ந்து போகல, நான் ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகல. என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. சொல்ற, தொடர்ந்து வாசிங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அவருக்கு முன்பாக குற்றமற்றவளாய் ஜெபிக்கணும். அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாம ஜெபிக்கணும். நம்முடைய இருதயத்தை இயேசு பார்க்கிறாரு, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஜெபிக்கும் போது குற்றமற்றவர்களாய் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் இருந்தேன். வாசிங்க. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் வாசிங்க, நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நான் நீதிகேடு செய்தது இல்லை என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் சொல்றார், நான் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்று சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இப்ப ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அவனை தூக்கி கொண்டு வாங்கட்டாரு. வெளியில வர சொல்லிட்டு யாரு எதிராய் எழும்பினார்களோ, அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது 24 வசனம் சிஸ்டர் வாசிங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, ரொம்ப முக்கியம், அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. இப்ப சொல்ல போனா சிங்கங்களின் வாய் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. தூதன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். பாருங்க, சிங்கங்களின் வாய் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. தூதன் போயிட்டாரு. பாருங்க, ஜெபிக்காத மனுஷன்,
துன்மார்க்கமான மனுஷன், பாவியான மனுஷன், பிரைஸ் தி லார்ட், பாவமான காரியங்களை செய்ய தூண்டின மனுஷன், ராஜாவுக்கு தவறான உபதேசம் கொடுத்த மனுஷன், ராஜாவை தவறான வழி நடத்தின மனுஷன், தானியேலை அழிக்கும்படியாய் சதி திட்டம் தீட்டின மனுஷன் என்ன நடந்துச்சு வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து, சிங்கங்கள் பாருங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது அந்த கெபியின் அடியில சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. மேபி உங்களை ஜெபத்தில் சோர்ந்து போக பண்றதுக்கு சத்துரு பல வழிகளிலும் திட்டமிடலாம். பாருங்க, தானியேலை ஜெபத்தை விட்டு தூரமாய் கொண்டு போவதற்கு பிசாசு தந்திரமாய் ஒரு திட்டம் செய்தான். ஆனால் ஜெபத்தை விட்டு தானியேல் செல்லவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாயிருந்தார். தானியேலை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஒரே ஒரு நபரை கூட சுருக்கமாய் உங்கள் மத்தியில் சுட்டி காட்டி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம் வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 22-23. மூன்றாவதாக ஜெபத்திலே சோர்ந்து போகாத ஒரு மனுஷன் வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து, யவீரு என்பவன் அவரிடத்திலே வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஜெபாலய தலைவனாயிருக்கிற யவீரு பாருங்க, மிகவும் இயேசுவை வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, நீர் வந்து அவள் மேல கைய வச்சீங்கன்னா பலவீனத்தோடு காணப்படுகிறதான இந்த என் மகள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வாள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் மிகவும் வேண்டிக் கொள்கிறான். அப்ப அடுத்த வசனம் வாசிக்கும் போது, இயேசு அவர் அவனோடே கூட போனார். அப்படி இருக்கு. என்ன பண்றாரு? வீட்டுல ஜெபம் பண்ணும்படி ஏர் போறாரு. இயேசு போகும்போது இதுக்கிடையே ஒரு சம்பவம் நடக்கு. பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஒருத்து தொடும்போது, இப்ப என்ன பண்றாரு? இயேசு சொல்றாரு, என் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. யாருன்னு சொல்லும்போது அந்த சகோதரி வந்து சொல்றாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது யவீருடைய வீட்டுல இருந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, போதகரை வருத்தப்படுத்தினா பிள்ளை என்ன பண்ணுச்சு? மரித்து போச்சு. இப்போ அவருடைய மனசு எப்படி இருக்கும்? ஐயா, நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்டேன் இல்லை, உடனே வந்து ஜோம் பண்ணி இருப்பீங்கடா, என் பிள்ளை சுகமா இருக்கும் இல்லைன்னு சொல்லி இயேசுவை கோவப்படுத்தவே இல்லை. இந்த மனுஷன் டென்ஷன் ஆகவே இல்லை. இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யவீரு சொல்ற, பயப்படாதே. அடுத்த வசனம் வாசிங்க, 40ஆம் வசனம் வாசிங்க, 36ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஜெபத்திலே இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நெகட்டிவான காரியம் வரலாம், ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணும் போது நெகட்டிவான செய்தியை கேட்கலாம், நீங்க ஜெபிக்கும் போது ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற இல்லாத வேறு செய்திகளை கேட்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இயேசு அந்த வீட்டிலே சென்று மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபத்திற்கு நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும். நடக்குமா நடக்காதா? இந்த காரியம் நிறைவேறாதா? இந்த காரியத்தில் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? என்ன செய்யறது பாருங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவான காரியங்களை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீங்க நெகட்டிவோட சிந்திக்க வேண்டாம், பாசிட்டிவா சிந்திங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க, அழகா சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அந்த இடத்துல யவீருவை கர்த்தர் தேற்றினார். அற்புதத்தை கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே ஜெபம் பண்ணும்போது நெகட்டிவான தாட், நெகட்டிவான சிந்தனை, நெகட்டிவான எண்ணங்கள் வருதுன்னு சொன்னா அதை நீங்க நிர்மூலமாக்கிட்டு
அதை நீங்க அழித்து போட்டுட்டு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார்னு சொல்லி ஜெபத்தில் உறுதியாயிருங்க. சோர்ந்து போகாமல் செயல்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். நாம் நல்ல ஒரு சத்தியமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி இயேசு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பர்திமேயு குருடன் சோர்ந்து போகவே இல்லை, தானியேல் சோர்ந்து போகவே இல்லை, எபீரு சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிலருடைய ஜெப காரியங்களில் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஜெபிக்க முடியாம இருக்கீங்களா? சில நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வந்து ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், நான் ஜெபத்தில் வளர எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் வளர எனக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்திலே தாழ்த்துங்க. கர்த்தர் இரக்கம் செய்வார். கடைசி ஜெபத்தை இந்த வேளையில் சகோதரர் ஜான் பிரான்சிஸ் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படும் போது பிரைஸ் தி லார்ட் சகோதரர் ஜான் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை நேசித்து வழிநடத்தல அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே மக்கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கத்தாவே. இந்த முதல் ஆராதனையிலும் ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே ராஜா இந்த முடிவரை கத்தாவே ராஜா நமக்கு சுதரம் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ராஜா எங்களை நிரப்பி எங்களோடு இருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே ராஜா நீர் மகிமைப்பட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இப்பொழுதும் கூட ராஜா நமக்கு சுதரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே பயப்படாமல் ஆண்டவரே விசுவாசம் உள்ளவனாய் இருந்து ஆண்டவரே ராஜா நமக்கு சுதரம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க தகப்பனே ராஜா உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. அப்பா நமக்கு சோதரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ராஜா நமக்கு சோதரம் தியானித்ததான அந்த 3 நபர்களை போல ராஜா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா ஜபத்தில் ராஜா சோர்ந்து போய்விடக்கூடாது கத்தாவே. நீரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீரே வழிநடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே ராஜா. இருக்கிறதான ராஜா மீதி இருக்கிறதான 2வது ஆராதனையும் ஆண்டவரே சாயந்தரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே இந்திய ஆராதனையும் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. Praise the Lord.